வீட்டில் சிக்கன் இருக்குது, ஆனால் சீக்கிரம் குக் பண்ணி முடிக்கணும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் வறுவல். ஒரு டைம் செஞ்சீங்கன்னா எப்பவும் இதே தான் ட்ரை பண்ணுவீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தனியா 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், வரமிளகாய் 4 எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆறுன அப்புறம் நல்லா ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி சிக்கன் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட சிக்கன் மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட பாதி குடமிளகா க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது சிக்கன் வேகிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்ததும் முதல்ல நம்ம பொடி பண்ணி வச்ச பெப்பர் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது செய்ய வெறும் 20 நிமிஷம் தான் ஆகும். ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஷ் போதும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.